நாம் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பது நம்முடைய வீட்டில் நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த சந்தோஷம் என்பது பலருக்கும் கிடைத்திருக்காது. வீட்டிற்குள் வந்தாலே பிரச்சனையாகவே இருக்கும். வீட்டில் இருப்பவர்கள் யாரும் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளாமல் மீறி பேசினால் சண்டைகள் உண்டாவது போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். இவை அனைத்திற்கும் அவர்கள் ஒவ்வொருவருடைய கிரக நிலைகள் காரணமாக இருந்தாலும், வீட்டில் ஏதேனும் எதிர்மறை ஆற்றல்கள், தீய சக்திகள் போன்றவை இருப்பதன் மூலமும் இந்த நிலை என்பது உண்டாகும். இந்த எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் தீய சக்திகளை விரட்டியடித்து வீட்டில் நிம்மதி நிலவுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்க நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், தீய சக்திகள், கண் திஷ்டிகள், எதிரிகள் தொல்லை போன்ற அனைத்தும் நீங்க வேண்டும் என்றால் நம் உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். அதிலும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. துர்க்கை அம்மனுக்கு பல வடிவங்கள் இருக்கின்றன. அதிலும் பெருமாளின் அம்சம் பொருந்திய துர்க்கை அம்மனை நாம் விஷ்ணு துர்க்கை என்று அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட விஷ்ணு துர்க்கையை எந்த முறையில் வழிபட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகார வழிபாட்டை ஒரே ஒரு முறை செய்தால் போதும், நம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களுக்கு எந்தவித வேலையும் இல்லாமல் போய்விடும். இந்த வழிபாட்டை வளர்பிறை அஷ்டமி தினத்தில் செய்தால் இந்த வழிபாட்டிற்குரிய அனைத்து பொருட்களையும் நாம் முதல் நாளான சப்தமி திதி அன்றே வாங்க வேண்டும். வளர்பிறை சப்தமி திதி வரக்கூடிய நாளில் 4 பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். முதலில் நாம் வாங்க வேண்டியது தேங்காய், வெற்றிலை வாங்க வேண்டும். பிறகு பச்சை பயிறு 1 கிலோ வாங்க வேண்டும். அடுத்ததாக விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய் 1 லிட்டர் வாங்க வேண்டும். இவை அனைத்தையும் வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். மறுநாள் வளர்பிறை அஷ்டமி அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு விஷ்ணு துர்க்கையின் பாதத்தில் வெற்றிலை மற்றும் தேங்காயை வைத்து உங்கள் பெயர், உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். தேங்காயை உடைக்கக்கூடாது. அர்ச்சனை செய்து வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு வாங்கி வைத்திருக்கும் பச்சை பயிரையும் எண்ணெயும் விஷ்ணு துர்க்கைக்கு அர்ச்சனை செய்த அர்ச்சகருக்கு தானமாக தர வேண்டும். பிறகு அம்மனை 8 முறை வலம் வந்து அம்மனின் பாதத்தில் இருந்த வெற்றிலை மற்றும் தேங்காயை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும். வீட்டிற்கு வந்ததும் மஞ்சள் நிற துணியில் தேங்காய், வெற்றிலையை வைத்து மூட்டையாக கட்டி வீட்டு நிலைவாசலின் வெளிப்புறத்தில் கட்டிவிட வேண்டும். பிறகு ஓமம் கலந்த சாம்பிராணியை தூபமாக போட்டு வீடு முழுவதும் காட்டிவிட்டு நிலைவாசலில் கட்டி இருக்கும் இந்த தேங்காய்க்கும் காட்ட வேண்டும். இப்படி நாம் ஒரே ஒரு முறை செய்தாலே போதும், நம்முடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும், எதிர்மறை ஆற்றல்களும் ஓடிப்போவதோடு மட்டுமல்லாமல் திரும்பவும் நம் வீட்டுக்குள் வரவே வராது. வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் விஷ்ணு துர்க்கையை இந்த முறையில் வழிபாடு செய்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்.